Taste the Daily. சென்னை ராமாபுரம் அம்மா உணவகத்தில் அதிமுகவை சேர்ந்த பெண் ஊழியர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து 20க்கும் மேற்பட்ட அம்மா உணவக ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமாபுரம் அம்மா உணவகத்தில் 30க்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த பெண் ஊழியர்கள் பூங்கொடி மற்றும் முருகம்மாள் ஆகியோர் அதிமுகவை சேர்ந்த பெண் ஊழியர் வரதா மீது திமுகவினரின் தூண்டுதலின் பேரில் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் காயமடைந்த வரதாவை சக ஊழியர்கள் கூடுதல் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் திமுக பெண் ஊழியர்கள் பூங்கொடி, முருகம்மாள் ஆகியோர் மீது அளிக்கப்பட்ட புகாருக்கு இதுவரை காவல்துறை நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த 20க்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் அம்மா உணவக வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசு அம்மா உணவகத்தில் பணிபுரியும் அதிமுக பெண் ஊழியர்களை உள்நோக்கத்தோடு வெளியேற்ற துடிப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சம் ஆகியுள்ளது. இப்போ சாப்பாடு அவங்க வரதான்றவங்க கொடுக்கட்டும், மத்தியானம் நீங்க கொடுங்க, நாளைக்கு காலையில ஷிஃப்ட் மாற்றி நீங்களே கொடுங்க நான் சொன்னேன். அந்த சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க அடிச்சாங்க. நான் தான் டிஃபன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யல. அவங்க 5:30 வந்தாங்க. வந்ததுலேருந்து 7 மணி வரையிலும் சும்மா தான் உட்காந்துருந்தாங்க. ஒரு வேலையும் செய்யல. அவங்க உட்காந்துட்டு சேர்ல உட்காந்துட்டு டிஃபன் கொடுப்பேன்னு சண்டை போட்டாங்க. ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. அதுக்கப்புறமா தான் இந்த நடவடிக்கை அவங்க எடுத்தாங்க, அடிச்சாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே ஒரே விவசாய நிலத்தில் 4 உயர் மின்னழுத்த கோபுரங்கள் உள்ள நிலையில் மேலும் ஒரு மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்படுவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெங்கடாபுரம் பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களின் விளைநிலத்தில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 12 ஏக்கர் நிலத்தில் 1 ஏக்கர் மட்டுமே பயிர் செய்ய ஆயத்தம் செய்து வருகின்றனர். தற்போது அந்த நிலத்திலும் ஒரு உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் இச்செயல்பாட்டால் விவசாயம் செய்ய முடியாமல் தவிப்பதாக குடும்பத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். என் கழனி மேல போவது போல எல்லா லைனுமே என் கழனி கிராஸ் பண்ணி தான் போகுது. இப்படி போனா நாங்க எவ்வளவு பாதிக்கப்படுறோம். இதனால ரொம்ப பாதிப்பு அடையிறது என் குடும்பம். ஒருத்தர் 2 பேர் இல்லை, மொத்தம் 28 பேர் இருக்கிற குடும்பத்துல இத்தனை பேரும் பாதிப்பு அடைகிறோம். எங்க அர்ஜென்ட்டுக்கு இந்த இடத்த விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா விற்க முடியல. பார்க்குறோம் ஐலைன் போகுதுங்க, இடம் வானாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.